மதுரையில் பால் நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு அறிவித்துள்ளது. மதுரை ஆவினுக்கு மாவட்டம் முழுவதிலும் இருந்து தினமும் 1.5 லட்சம் லிட்டர் பால் கிராம சங்கங்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த பாலுக்கு அரசு வழங்கும் லிட்டருக்கு 3 ரூபாய் ஊக்கத்தொகை உட்பட பாலுக்கான தொகை முழுவதும் கிராம சங்கங்களின் வங்கிக் கணக்கிற்கு வரவு வைக்கப்பட்டு அங்கிருந்து உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஊக்கத்தொகையான 3 ரூபாயை மட்டும் நேரடியாக விவசாயிகளுக்கு வழங்க ஆவின் நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் ஆவின் பொது மேலாளர் சிவகாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு எட்டாததால் வரும் 24ஆம் தேதி முதல் பால் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தனர். இதையடுத்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதன் அடிப்படையில் பால் நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடத்துற விதத்தில் எங்களுக்கு கமிஷனர் புது கமிஷனர் ஜாயின் பண்ணியிருக்கிறனால வரும் 4ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த காலாவாசம் கேட்டு 2 சங்கத்து நிர்வாகிகளையும் துணை பதிவாளரையும் பொது மேலாளரையும் கூப்பிட்டு வச்சு இந்த பேச்சுவார்த்தை உடன்படிக்கை பேச்சுவார்த்தையை முடிச்சு நல்ல ஒரு முடிவை எட்டும்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அப்படி உத்தரவாதம் கொடுக்கும்போது நாங்கள் எங்களுக்கு இந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த உத்தரவாதம் எங்களுக்கு கொடுக்க தவறினால் மறுபடியும் 11ஆம் தேதி காலையிலிருந்து மறுபடியும் இந்த பால் நிறுத்த போராட்டம் தொடரும் என்று நாங்கள் சொல்லி அறிவிச்சு விட்டு சொல்லிட்டு வெளியேறி வந்திருக்கோம். இப்ப அரசு என்ன நினைக்குது, இந்த 3 ரூபா கொடுக்கறது இந்த அரசு தான் கொடுக்குதுன்றத மக்களுக்கு தெரியணும்ன்றாங்க. ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறாங்க. சரி, நாங்களும் அதை ஏத்துக்கிறோம். சரி, நாங்களும் தனியாவே கொடுக்கிறோம், நாங்களே தனியாவே கொடுத்துறோம் சொல்லி இவங்க ஆவின்ல எந்த அக்கௌண்ட்டுக்கு ஏத்துறாங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு கிராம சங்கங்கள் மூலமா ஏத்துறோம். அவ்வளவுதான் சார், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. இப்படி ஏத்துனா அந்த கிராமத்தில் இருக்குமே உள்ளூர் நாட்டாமே அப்படியே கேட்டுருவான். அவன் போய் கலெக்டர்ல போய் கேள்வி கேட்க முடியுமா? இப்ப அவனுக்கு 100 ரூபா வரல, அவன் அந்த கிராம நாட்டாமே போய் பார்த்து உடனே கேட்டுருவான். அவனே நீ கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனா கலெக்டர் ஆஃபீஸ் கேட்டு எங்கேயா இருக்குன்ட்டு போயிருவான். அந்த 150 ரூபா போட உங்களுக்கு காந்தி கணக்கு வச்சுக்கிட்டான்ட்டு போயிருவான். இப்ப இவங்க ஒரு 15 நாள் கால அவகாசம் கேட்டிருக்காங்க. கமிஷனரை வச்சு மினிஸ்டரை வச்சு நாங்க பேசி 5ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல முடிவா இதை சொல்றோம். இந்த தவறுகளை திருத்துறதுக்கான ஒரு நல்ல முடிவா நாங்க சொல்றோம் இருக்காங்க. இதே மாதிரி குளறுபடிகள் நடக்கும் பட்சத்தில் விவசாயிகளை திரட்டி சாலையுடன் மறியலும் செய்து பால்